ஒருத்தருக்கு முதல் பாவத்திலேயே கேத்து இருந்தால் என்ன நடக்கும்? ஏன்னா, கேத்து வந்து ஞானக்காரகர், ஒரு டிட்டாச்டு பிளானெட்ன்னு சொல்லியிருக்கோம். ராகு வந்து ஒரு அட்டாச்டு பிளானெட்ன்னு சொல்லியிருக்கோம். அப்போ கேத்து வந்து முதல் பாவத்தில் இருக்கும்போது, தன்னை தானே ஏன்னா முதல் பாவம் என்றால் தன்னுடைய பாவம், பர்சனாலிட்டி. தன்னை தானே மறைத்துக் கொள்தல். அதாவது ஒரு ரிசர்வ்டு குரூப்ன்னு சொல்லுவோம் இல்லையா? எந்த விஷயத்திலயும் வந்து தன்னை தானே தனித்து எதிரியும் படாம அவன் ஒரு ரிசர்வ்டா இருப்பாரு. அது மட்டும் இல்லாம கேத்து எப்போ ராசியில அதாவது லக்னத பாவத்தில் இருக்கிறதோ அவங்களுக்கு பக்தி பாவம் அதிகமாக வரும். திறமைசாலியாக இருப்பார்கள். பர்சனல் விஷயத்துல இருந்து அப்படியே டிட்டாச்மெண்ட் ஏதோ ஒரு பொருள் தேடல். அதாவது எப்போ வந்து லக்னத்திலே கேத்து வந்துட்டோ, அவருக்கு வந்து ஒரு பக்தி என்பது ஏற்படுகிறது. அந்த பக்தி பக்குவ நிலை கொண்டு போறதுக்கு உண்டாகின வழி என்பதிலும் முயற்சி படுவான். கோவில் கோவிலாக சுத்துவார்கள். எத்தனை கோவில்களுக்கு போனாலும் அந்த கோவில்கள் அவங்களுக்கு ஞானம் கிடைக்கிறதா இல்லைன்றது ஒரு புறம் இருந்தாலும் ஒரு தேடல் மேற்கொள்வான். அதுதான் நமக்கு வந்து முதல் பாவத்திலோ கேத்து இருக்கிறது என்பது. அது மட்டும் இல்லாம மிகுந்த பக்திமானாக மாறிவிடுவார்கள். ஆக கேத்து வந்து பாவத்தில் இருக்கும்போது அதாவது லக்ன பாவத்தில் கேத்து வரும்போது அந்த கேத்து தன்னுடைய ஞான காரகத்துவத்தை பிரதிபலிக்கும் வகையில வந்து ஜாதகன் வந்து செயல்படுவான்.